பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எசாயா தீர்க்கதரிசன நூல் 43 அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நீர்நிலைகள் வழியாக நீர் செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்லும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பும் உன்மேல் பற்றி எரியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விசேஷமாய் தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், வெற்றி தருகிறவர். ஆகவே நீ தீங்குக்கு அஞ்சாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையில நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் அல்லது எந்த பாதையை நீங்க கடக்க முடியாதபடிக்கு ஒரு விதமான கலக்கத்தோடு காணப்படுவீர்கள் என்றால், உங்கள் பிரயாணத்தில் ஆனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஆனாலும் சரி, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர். அதை இன்று அவர் உங்களுக்கு நீங்கள் பூரணமாய் நம்பும்படி வசனத்தின் வழியாய் உறுதிப்படுத்துகிறார். 3.5 வருட காலம் சீடர்களோடு கூடவே இருந்து சீடர்களை வழி நடத்தினார். இயேசு விண்ணேற்படையும் போது சொன்ன ஒரு காரியம், உலகமெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவித்து எல்லா இனத்தாரையும் எனக்கு சீடராக்குங்கள். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று மத்தேயு 28:20 அவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணின பிரகாரம் ஒவ்வொரு சீடர்களையும் அவங்க ஊழியத்தின் பாதையில அவர்களை பலப்படுத்தி நடத்தினார். வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது. அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்து தம்முடைய வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு 16 அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதரை நம்பி மனிதர்களோடு பிரயாணப்பட்டு மனிதர்களோடு சில தொழிலை தொடங்கி வியாபாரங்களை தொடங்கி இன்றைக்கு மனுஷனாலே ஏமாற்றப்பட்டு வெறும் கையோடும் துக்கத்தோடும் காணப்படுகிறவர்கள் உண்டு. கடைசி வரைக்கும் நாம் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை செய்யலாம், தொழிலை செய்யலாம் என்று நம்ப வைத்து கடைசியில பாதி வழியில நம்மளை விட்டு விட்டு போனவங்க உண்டு. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தண்ணீர்களை கடந்து சென்றாலும் ஆறுகளை கடந்து சென்றாலும் நெருப்புல நடக்க நேரிட்டாலும் நம்மை கைவிடாத தெய்வம். பிரியமானவர்களே, 3 வாலிபர்களை குறித்து நாம் அதிகமாய் வேதத்துல வாசித்திருக்கிறோம், மற்றவர்கள் பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். 3 வாலிபர்களையும் தீச்சோலையிலே போட்டு விடுவோம் என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். ஆனாலும் எரிகிற இந்த தீச்சோலையிலிருந்தும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனங்களை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள்.
எரிகிற தீச்சூளையை 7 மடங்கு பிரியமானவர்களே இன்னும் வெப்பத்தை அதிகரிக்க பண்ணினார்கள். சாதாரண தீச்சூளையில அல்ல, அந்த தீச்சூளையில 7 மடங்கு தீயின் வெப்பத்தை கூட்டி அதுல 3 வாலிபர்களையும் கையையும் காலையும் கட்டி பிரியமானவர்களை தூக்கி போட்டார்கள். பலவான்கள் தூக்கி அவர்களை தீயில போட்டார்கள். அங்கிருந்து புறப்பட்ட அக்கினியில பலவான்கள் வெந்து கருகி அவர்கள் மரித்து போனார்கள். தீச்சூளைக்குள்ள விழுந்த 3 பேரும் பிரியமானவர்களே கைகால் கட்டவிழ்க்கப்பட்டதா அந்த தீச்சூளையில நடந்து கொண்டு தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தைய விசுவாசியுங்கள். கடினமான பாதையில கடந்து போகும்போது 3 வாலிபர்களையும் தீச்சோலையிலிருந்து பாதுகாத்த தேவன் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து எங்களை மகிழ பண்ணுவார், எங்களை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் பிரியமானவர்களே தைரியமாய் காணப்பட வேண்டும். அதே நேரம் தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்காதபடி தேவன் காக்கிறதுனால நம்ம விருப்பத்துக்கு தண்ணீரை கடக்க வேண்டும் என்றல்ல. பேதுரு தண்ணீரில் நடக்க தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் வசனத்தை வைத்து சோதிக்க கூடாது. சில சூழ்நிலைகளில் எதிர்பாராத இடங்கள்ல எதிர்பாராத விதத்துல நடக்கிற சம்பவத்துல தேவன் கூட தான் இருப்பார். மார்க் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது, ஓடும் பாம்பை அவர்கள் கையால் பிடிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக பிரியமானவர்களே ஓடுகிற பாம்பை எல்லாம் பிடிக்கலாம் என்றல்ல அர்த்தம், அல்லது தெரிந்து விஷத்தை குடிக்கலாம் என்றல்ல அர்த்தம். சில இடங்கள்ல நம்மை தெரியாம விஷம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் தேவன் அந்த நஞ்சு உங்களை கொல்லாதபடிக்கு காப்பார். நாம் ஆண்டவருடைய வசனத்தை வைத்து அவரை சோதிக்க கூடாது. அதே நேரம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எதிர்பாராத இடத்துல சில தீங்குகள் சம்பவிக்க நேரிடும் போது அதிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். சகோதரி சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். பிப்ரவரி மாத பத்திரிகையில நாங்கள் அதை எழுதியிருக்கிறோம். ஒரு விபத்து அவருக்கு ஏற்பட இருந்தது. ஆனால் அந்த விபத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தாரா? அதை தெளிவாக சொல்லாம ஒரு விபத்து சம்பவிக்க இருந்தது, அந்த விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இதைத்தான் புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல எரேமியா எழுதக்கூடிய வார்த்தை, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஆகவே தண்ணீர் மீது நடந்தாலும் ஆறுகள் மீது நடந்தாலும் மூழ்கி போக மாட்டீர்கள் என்று சொன்னதுக்காக அடித்து வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் நடந்து போக வேண்டும் என்றால் அர்த்தம். ஆனா ஆண்டவர் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மை நிச்சயமாய் நடத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். ஆகவே எந்த இடத்திலானாலும் ஆண்டுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு என்கிற உணர்வோடு கூட நீங்கள் தைரியமாய் காணப்பட வேண்டும், உற்சாகமாய் காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்த இக்கட்டான சூழ்நிலையில காணப்பட்டாலும் அதுல கூடவே இருந்து இவளை நடத்துவீராக. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று யாபேசு ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தீர். அதேபோல இவர்களை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. நிறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.